ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் முரளி பேசுகிறேன். நிறைய பேர் வீடியோ பார்த்துருக்கீங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. அதை ஒன் பை ஒன் பார்க்கலாம். முதல் கேள்வி, முதல் ரகசியம் எப்படி என் வாழ்க்கையை மாற்றும்? நான் உங்களுக்கு சொன்ன எக்ஸசைஸ் உங்களோட வர்த்தினஸ் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. உங்க வர்த்தினஸ் உங்களுக்கு தெரியலன்னா ஆரம்ப ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது நமக்கு வராது அப்படின்னு முடிவு பண்ணிடுவீங்க. ஒரு விஷயத்த செஞ்சுட்டு தான் அது வெற்றியா தோல்வியா அப்படின்னு சொல்லணும். நீங்க தோற்றா கூட ஒரு கேள்வி வரும், அது ஃபெயிலியரா இல்ல லெசன்ஸ் லேர்ன்டா அப்படின்ட்டு. அடுத்த ரகசியம்தான் விதை. முதல் ரகசியம் நிலத்தை பதப்படுத்துறது. யாருமே விதைய பாறையில போட மாட்டாங்க. செகண்ட் கொஸ்டின், பாஸ்ட் மெமரிஸ்லேருந்து வெளியே வர டெக்னிக் சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி டெக்னிக்ஸ் இருக்கா? ஈஸியா புரிஞ்சா டெக்னிக்ஸே தேவையில்லை. ஏன்னா அதுதான் டெக்னிக்கே. இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே செல்ஃப் அவேர்னஸை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான். சரி, இன்னொரு டெக்னிக் சொல்லித்தரேன். டாங்லின் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதை சொன்னவர் ஆதிஷா அப்படிங்கிற டிபெட்டியன் புத்திஸ்ட். பொதுவாக செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராமில் நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கும்போது அன்பு, ஆனந்தம் உங்களை நிறையிற மாதிரி, மூச்சு வெளிவிடும்போது உங்களோட டென்ஷன், ஸ்ட்ரெஸ், வரிஸ் எல்லாம் வெளியே போற மாதிரி விஷுவலைஸ் பண்ண சொல்லுவாங்க. ஆனா ஆதிஷா மாத்தி சொல்றாரு. நீங்க முதல் ரகசியம் பிராக்டிஸ் பண்ணா இந்த டெக்னிக் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நீங்க மூச்சை உள்ள இழுக்கும்போது உங்களோட டிஸ்டர்பிங் தாட்ஸ், இமோஷன்ஸ், மெமரிஸ் எல்லாம் ஒரு பிளாக் ஸ்மோக்கா உள்ள வருவதாகவும், அது உங்க ஹார்ட் உள்ள போய் பியூரிஃபை ஆகி மூச்சை வெளிவிடும்போது ஒயிட் ஸ்மோக்கா வெளியே போற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க. பிலீவ் மீ, நம்ம ஹார்ட்டுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு. இந்த மெத்தடை நீங்க ஹேண்டில் பண்ண தெரிஞ்சா நீங்க மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண முடியும். அவங்களோட நெகட்டிவிட்டியை நீங்க வாங்கி பியூரிஃபை பண்ணி அவங்களுக்கு பாசிட்டிவிட்டியை தரலாம். இதுதான் ஹீலர்ஸ் பண்றாங்க. ஆனா முதல்ல இந்த பிராக்டிஸை நீங்க உங்ககிட்ட இருந்து தான் தொடங்கணும் அப்படின்னு ஆதிஷாவே சொல்றாரு. தேர்ட் கொஸ்டின், எப்படி ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறது? யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் எப்படி ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறது? இந்த கொஸ்டின் மூலம் நீங்கள் மைண்டை எப்படி ஹாப்பியாக, பாசிட்டிவாக, எக்ஸ்பென்சிவாக வச்சுக்கிறதுன்னு கேட்குறீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். முதல் விஷயம், ஹை ஃப்ரீக்வன்சி, லோ ஃப்ரீக்வன்சி அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எம்பிரிக்கலாக எந்த எவிடன்ஸும் இல்லை. எப்படி நீங்கள் ஹை ஃப்ரீக்வன்சியில் ஃபீல் பண்ணலாம்? நிறைய பேர் பாவம் சப்ஸ்டன்ஸ் யூஸ் ஹைன்னு போய் மாட்டிக்கிறாங்க. அப்புறம் லைஃபே வேஸ்ட் பண்ணிடுறாங்க. நாம டெக்னிக்ஸ்குள்ள போவோமா? ஃபர்ஸ்ட் டெக்னிக், கிராட்டிடியூட் டைரி. நீங்க தினம் உங்களுக்கு நடந்த 3 நல்ல விஷயங்களை எழுதணும். நீங்க பஸ் ஸ்டாண்டு போன உடனே பஸ் வந்திருக்கலாம், இல்ல பஸ்ல ஏறின உடனே உங்களுக்கு ஒரு சீட் கிடைச்சிருக்கலாம், டிராஃபிக் இல்லாம சீக்கிரமா ஆஃபீஸ் போயிருக்கலாம், புதுசா ஏதாவது கத்துக்கிட்ட விஷயமா இருக்கலாம், உங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ உங்களுக்கு தண்ணி பிடிச்சி கொடுத்துருக்கலாம், சின்ன சின்ன விஷயமா கூட இருக்கலாம். எழுதுங்க. இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் தான். உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணீங்களோ அதை எழுதுங்க. ஏதாவது ஒரு 3 விஷயம் எழுதுங்க. அதுக்கு நன்றி, தேங்க்ஸ் அப்படின்னு எழுதுங்க. நாம பொதுவா ஃப்ரீயா இருக்கும்போது எதையாவது தேவையில்லாத விஷயத்தை போட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அதை நெகட்டிவ் ரூமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலா உங்க கிராட்டிடியூட் டைரியை எடுத்து பின்னாடி பக்கங்கள் போய் இந்த நல்ல விஷயங்களை நீங்க யோசிக்கலாம். ரெண்டாவது, ரெகுலர் எக்ஸசைஸ் ஃபார் பாடி அண்ட் மைண்ட். பொதுவாக எக்ஸசைஸ்னாலே பாடிக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் நம்ம மைண்டுக்கும் எக்ஸசைஸ் வேணுங்க, நம்ம பிரெயினுக்கும் எக்ஸசைஸ் வேணும்.
ஏதாவது படிக்கிறது, பொழுதுபோக்கு இல்லாம இன்ஃபர்மேட்டிவா ஏதாவது வீடியோஸ் பார்க்கறது, இது எல்லாமே பிரெயினுக்கு எக்ஸர்சைஸ். அப்புறம் ஹெல்த்தி டயட் எடுத்துக்கணும். அடிக்வேட் ஸ்லீப். ஸ்லீப் அடிக்வேட்டா இருந்தா தான் பிரெயின் எஃபெக்டிவா ஃபங்க்ஷன் ஆகும். ட்ரிங்கிங் மோர் வாட்டர், ஸ்பெண்டிங் டைம் இன் நேச்சர், இதெல்லாம் நீங்க கடைபிடிக்கலாம். இதெல்லாம் செஞ்சு பார்த்தா ஹையா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். இன்னொரு டெக்னிக் NLPல ஆங்கரிங் அப்படின்னு ஒரு டெக்னிக். நீங்க ரொம்ப ஹாப்பியா ஹை ஃப்ரீக்வன்சில இருந்த ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தி உங்க லெஃப்ட் ஹேண்ட் கட்டை விரலால ஆட்காட்டி விரல் நுனிய தொடுங்க. அப்புறம் விரலை எடுத்துருங்க. வேற எதையாவது யோசிங்க. 1 மினிட்ல திரும்ப அந்த ஹை ஃப்ரீக்வன்சி இன்சிடென்ட்டை நினைச்சுக்கோங்க. உங்க லெஃப்ட் ஹேண்ட் கட்டை விரலால ஆட்காட்டி விரல் நுனிய தொடுங்க. அப்புறம் விடுவிச்சிருங்க. வேற எதையாவது யோசிங்க. இப்படி ஒரு 5 டைம்ஸ் செஞ்சு பாருங்க. இப்படி நீங்க ஆங்கர் பண்ண கத்துக்கிட்டா, நீங்க எப்பெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் கட்டை விரலால ஆட்காட்டி விரல் நுனிய தொடுறீங்களோ, அப்பெல்லாம் ஹை ஃப்ரீக்வன்சில உணர்வீங்க. நீங்க ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி இன்சிடென்ட் மேல இன்னொரு ஹை ஃப்ரீக்வன்சி இன்சிடென்ட்டையும் அட்டாச் பண்ணலாம். இதுக்கு பேரு ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஒண்ணு ஸ்டாக் பண்ற மாதிரி. நீங்க மேடையில பேசுறவங்கள பார்த்திருக்கீங்களா? அவங்க ஏதாவது பிரேயரையோ இல்ல ஏதாவது ஒரு வரியையோ எப்பவுமே சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அது ஒரு விதமான ஆங்கரிங். 4வது கொஸ்டின். நம்ம கிட்ட இருக்கிற ஸ்கில்ல எப்படி ஐடென்டிஃபை பண்றது? ஸ்கில்லுங்கிறது நாம டெவலப் பண்றது. நாம நம்மளோட டேலண்ட், ஸ்ட்ரென்த் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதை தான் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் அதை லேர்னிங், எக்ஸ்பீரியன்ஸ், ட்ரைனிங் இது மூலமா ஸ்கில்லா டெவலப் பண்ணணும். இது கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட். கோச்சிங்ல ஹேண்டில் பண்ற டாபிக். நிறைய சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. நான் ரொம்ப ஹை லெவல்ல உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 3 காலம் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் காலம் எது எனக்கு விருப்பமா இருக்கு. எக்ஸாம்பிள்ஸ்: பேச பிடிக்கும், எழுத பிடிக்கும், கெமிஸ்ட்ரி பிடிக்கும், பெயிண்டிங் பிடிக்கும். எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் தான். உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் தோணுதோ அதெல்லாம் எழுதுங்க. 2வது காலம், நான் எதை நல்லா செய்வேன். நான் செய்யறேனோ இல்லையோ, நீ நல்லா செய்யற அப்படின்ற உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. சரி, எக்ஸாம்பிளுக்கு போவோம். கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இன்ஃபர்மேஷன் கேதரிங் நல்லா பண்ணுவேன். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் நல்லா பண்ணுவேன். அப்படிலாம் எக்ஸாம்பிள்ஸ். 3வது காலம், எதை மற்றவர்கள் பாராட்டுகிறார்கள். எக்ஸாம்பிள்: பேச்சு திறமை, லீடர்ஷிப். நான் எதையும் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருவேன். இதெல்லாம் மற்றவங்க பாராட்டுவாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தோன்ற விஷயங்களை எழுதுங்க. எந்த விஷயம் 3 காலத்திலையும் வருதோ அது உங்களோட கோர் ஸ்ட்ரென்த். ஹாலண்ட் கோட் அப்படின்னு ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்கு. அதுல 6 பர்சனாலிட்டி டைப் சொல்றாங்க. ரியலிஸ்டிக், இன்வெஸ்டிகேட்டிவ், ஆர்டிஸ்டிக், சோஷியல், என்டர்பிரைசிங், கன்வென்ஷனல் அப்படின்னு. இதை ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஒரு 48 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்களா இல்ல ஸ்பான்டேனியஸா ஒர்க் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள். சப்போஸ் உங்க பர்சனாலிட்டி டைப் இன்வெஸ்டிகேட்டிவ் அப்படின்னு வந்தா நீங்க சயின்டிஃபிக், டெக்னிக்கல், ரிசர்ச், ஜேர்னலிசம் இப்படிப்பட்ட ஃபீல்டில் உங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணலாம். சரிங்க, அடுத்த வீடியோவில் சந்திப்போமா? செகண்ட் சீக்ரெட்டோட உங்களை சந்திக்கிறேன். சந்திப்போம், சிந்திப்போம். உங்ககிட்ட சைன் ஆஃப் பண்றது உங்க முரளி.